வணக்கம். திரையரங்கம். ஏக் தீவானிக்கு தீவானியாத், இது ஒரு இந்தி திரைப்படம். மிலாப் மிலன் ஜவேரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். ஹர்ஷ்வர்தன் ராணே கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி சோனம் பாஜ்வா. இது ஒரு கவித்துவ தன்மை கொண்ட அருமையான காதல் கதை. விக்ரமாதித்ய போன்ஸ்லே இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனுடைய கதாபாத்திரம். அவர் தனியாக ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவர், பாப்புலர் ஃபிகர். அவருடைய கட்சியும் பாப்புலர் தான். அதில் லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு சொந்தத்தில் ஒரு கட்சியே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் அவர். அவர் எதேச்சையாக ஒரு இளம் பெண்ணை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கிறார். அடா அப்படின்றது அந்த இளம் பெண்ணுடைய பேர். அந்த அடான்றது ஒரு திரைப்பட நடிகை. அவளுடைய அழகால் விக்ரமாதித்ய போன்ஸ்லே ஈர்க்கப்பட்டுறான். ஈர்க்கப்பட்ட பிறகு அவன் மேலே ஒரு அளவற்ற மோகம், அளவற்ற காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னுடைய காதலை அவட்டை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காக பல்வேறு தருணங்களில் தான் மனசுக்குள்ளே அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை விக்ரமாதித்ய வெளிப்படுத்தி அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த இளம்பெண் அந்த காதலை பெருசாகவே எடுத்துக்கிறல. என்ன ஒரு இடத்துல நம்ம பார்க்குறான், ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், லட்சக்கணக்கான பேர் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்குது, தொண்டர்கள் படையெல்லாம் நிறையா வச்சுருக்கிறான், எங்கே பார்த்தாலும் பேனரு, கட் அவுட்டு, விழாக்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, இவனுடைய உருவம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவன் ஒரு நோட்டபுள் பப்ளிக் ஃபிகர் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். அதுக்காக அவன் காதலிக்கிறான் அப்படின்றக்காக உடனே நம்ம அவனை காதலிக்கணுமா? எதுக்கு காதலிக்கணும்? அவன் விரும்புகிறான் ஒன் சைடாக, நம்ம ஏன் விரும்பணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவள் அது பெருசாக கண்டுக்கிறவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவன் அவமானப்படுற அளவு கூட இவளுடைய நடத்தைகள்லாம் இருக்குது. பல நேரங்களில் இன்சல்ட் பண்ணின்னு இருக்குல்ல, அந்தளவுக்கு அவனை கேவலப்படுத்தி தலைகுனியை வைத்து எல்லாரும் அவனை அண்ணாந்து பார்த்து மதிப்பு மரியாதை செலுத்தி எந்திரிச்சு நின்று அப்படின்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த இளம் பெண்ணுக்கு முன்னாடி மட்டும் அவன் கூனி குறுகி தலை குனிந்து அடங்கி ஒடுங்கி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் பல நேரங்களில் உண்டாகுது. அப்படிப்பட்ட சூழல் உண்டாகும்போது கூட நம்ம இந்த இளம்பெண் முன்னாடி இப்படிலாம் நிற்கணுமா? அவள் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை, நம்மளை துச்சமாக நினைக்கிறா, நம்மளை தூக்கி விட்டு எறிஞ்சு பேசுகிறா, நம்ம புழுப்பூச்சியோட கேவலமாக நினைக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவளை விட்டு ஒதுங்கி போய் ஏன்னா வேறு பொண்ணே இல்லையா, இவள் ஒருத்தி தான் ஊர்லேயே பொண்ணா, ஏன் வேறு இளம்பெண்ணே நமக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி நினச்சி அவன் போகலாம்ல. அப்படியெல்லாம் போகலை. மனசுக்குள்ளே அந்த அளவிற்கு ஆழமாக இவளை காதலிச்சு அவளை விட்டு தன் மனதை வேறு பக்கம் அவனால் திருப்பி கொண்டு செல்ல முடியவில்லை. வெறித்தனமான காதல் அப்படின்னு அதான் அந்த படத்துக்கு பேரே வெறித்தனமான காதல்னு தான் அர்த்தம். அதான் ஹிந்தியில் அந்த பேர். அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவளே கதி அப்படின்ற பேட்டர்னில் அவன் அவள் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு அதனால் அவனுக்கு ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த அளவிற்கு அவமானப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்குது. கூனி குறுகி மற்றவங்கள்லாம் இவனை கேவலமாக பார்க்கக்கூடிய அளவு கூட சூழல்லாம் வருது. இதையெல்லாம் தாங்கி கொண்டு அவளே கதி, அவள் மீது தான் வைத்திருக்கக்கூடிய காதலுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு விக்ரமாதித்ய போன்ஸ்லே செயல்படுறான். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் ஒரு பேத்தட்டிக் கிளைமேக்ஸு, அப்படிப்பட்ட பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் அவனுக்கு உண்டாகுது. அந்த மாதிரியான பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் வர்றப்போ அவனுடைய காதலை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இதுக்கு முன்னாடியே ஏற்றுக்கலாம்ல, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏற்றுக்கிறாம அவள் பின்னாடியே லோன்னு வந்தான்ல, அப்படி வரும்போதெல்லாம் அவனுடைய காதலை அவள் பெருசாகவே எடுத்துக்கிறவே இல்லையே, சர்வசாதாரணம் நினச்சி தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் நடந்தா. படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரும்போது தான் அவனுடைய காதலை அவள் மனப்பூர்வமாக ஏற்று அப்படின்னு வருது. ஆனால் இட் இஸ் டூ லேட். அந்தந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கிறணும். அந்த உரிய நேரத்தில் ஏற்றுக்கிறாமல் இருந்து குறிப்பிட்ட சூழலெல்லாம் கைவிட்டு விட்டு மிகவும் தாமதமாக அந்த காதலை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த ஏற்றுக்கிட்ட காதலுக்கு அப்போது என்ன மரியாதை? ஒரு பேத்தட்டிக்கான கிளைமேக்ஸோடு இந்த திரைப்படத்தை முடிச்சிருக்காங்க. அந்த பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் படத்தில் எப்படி படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத படத்தை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஹர்ஷ்வர்தன் ராணே இவர் தான் விக்ரமாதித்ய போன்ஸ்லே கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லவ் ஸ்டோரி இருக்குல்ல,
அந்த பேட்டர்னில் இல்லை. 80s 90s இருக்குல்ல, 80கள் 90களில் ஒரு காதல் கதையை திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு வட இந்தியாவை சேர்ந்தவங்களாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இது எந்த படத்தினுடைய சாயல் அப்படின்னா சனம் தேரி கசம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட் இந்தி படம் இருக்குது. அந்த திரைப்படத்தினுடைய சாயலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது அப்படின்னு சொல்லி இந்தி பட உலகத்தை சேர்ந்தவர்கள் வெளியிடக்கூடிய கருத்து. 80s 90ஸில் வந்து லவ் சப்ஜெக்ட் எடுத்தால் அது திரைப்படமாக வரும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் தான் காதலிக்கிற பெண்ணே கதி அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே படம் முழுக்க அலைஞ்சி அப்படின்ற பேட்டர்ன் இருக்குல்ல. உண்மையாகவே 80 90களில் இருக்கக்கூடிய காதல் கதையை கொண்ட திரைப்படமெல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு தான் உண்டாகிறது. எனினும் இந்த கதாபாத்திரத்தில் ஹர்ஷ்வர்தன் ராணே மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். அவர் வந்து அந்த பொண்ணை காதலிச்சு அப்படின்னு வரும்போது உருக்கமாக வசனம் பேசின்ற படம் ஃபுல்லாக பேசுகிறார். உருக்கமாக நெகிழக்கூடிய வகையில் ரொம்ப சென்டிமெண்ட்டோட ரொம்ப ஃபீலிங்கோட படம் முழுக்க கிளைமேக்ஸ் வர அப்படி தான் வர்றார் அவர். உண்மையாகவே அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான திறமையான நடிகர் இவர் அப்படின்றத படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. அடா அப்படின்ற அந்த இளம்பெண் கதாபாத்திரத்திற்கு அதில் வந்து சோனம் பாஜ்வா கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். மிடுக்குத்தனமாக தான் வரக்கூடிய காட்சிகளில் அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை இவர் உண்டாக்கி இருக்கிறார். சச்சின் கெடேக்கர் இவர் தான் கதாநாயகனுடைய தந்தையாக நடித்திருப்பவர். இவர் அந்த கதாபாத்திரத்திற்கு மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய செய்திருக்கிறார். ஷாத் ரந்துவா இவர் சஞ்சய் அப்படின்ற கதாபாத்திரம் படம் முழுக்க வருது. அந்த கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக இவர் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். ஆனந்த் நாராயணன் மகாதேவன் இவர் தான் கதாநாயகியினுடைய தந்தையாக வர்றவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் கச்சிதமாக செய்திருக்கிறார். கௌசிக் குட்டு இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். கவித்துவ தன்மை கொண்ட திரைப்படம் இது. பொயட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் எந்த அளவிற்கு கவித்துவ தன்மையுடன் பாடல்களை அமைக்க வேண்டுமோ அதை இவர்கள் நன்கு செய்திருக்கிறார்கள். படத்தினுடைய பின்னணி இசை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. மாஹிர் ஜவேரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். பல வருடங்களாக இந்தி பட உலகில் பட தொகுப்பாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் இவர். நீண்ட பட உலக அனுபவத்தை கொண்டவர். இவருடைய சிறப்பான பட தொகுப்பை படம் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. ஏக் தீவானே கி தீவானியாத் என்ற இந்த கவித்துவ தன்மை கொண்ட காதல் கதையை திரைப்படமாக பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.